எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் அவல் வச்சுட்டு செய்கிற ஒரு ஹல்வையோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. இது பார்க்கும்போது நீங்கள் நினைப்பீங்க, நான் இதில் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன், இல்லை நெய் ஊற்றி தான் செய்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த ஒரு ஹல்வா செய்கிறதுக்காக நான் எந்த விதமான எண்ணெயும் ஊற்றலை, அதே மாதிரி நெய், பட்டர் அந்த மாதிரி எதுவுமே ஊற்றலை. தேங்காய் பாலில் தான் நம்ம இந்த ஒரு ஹல்வா செஞ்சு எடுத்துருக்கு. தேங்காய் பால் கொதித்து வற்றி வரும்போது தேங்காய் பாலிலிருந்து பிரிஞ்சு வர்ற விர்ஜின் கோகனட் ஆயில் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தது. அதெல்லாமல் நான் இதில் எந்த விதமான எண்ணெயும் ஊற்றலை. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியுமாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 250 கிராம் அளவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கட்டியாக இருக்கிற ப்ரௌன் அவல் தான் நான் எடுத்துருக்கு. வெள்ளை அவல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற பஞ்சு மாதிரி இருக்கிற அவல் எடுக்கக்கூடாது. கட்டியாக இருக்கிற அவல் தான் வேணும். மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு டைம் இது வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வறுக்க வேண்டியதில்லை, நல்ல சூடானாலே இது நல்ல கிறிஸ்பியாக கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறட்டும். இனிப்புக்காக 400 கிராமில் இருந்து 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் வரைக்கும் தேவைப்படுது. நல்லா டார்க் கலரில் இருக்கிற வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே 1 கப் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம அவல் நல்லா ஆறி இருக்குது. மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். அது கடாய்க்குள்ளே மாற்றிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஹல்வா நம்ம தேங்காய் பாலில் தான் செஞ்சு எடுத்துருக்கு. அதுக்காக ஒரு பெரிய சைஸ் பச்சையாக இருக்கிற, ரொம்ப காயாத்த பச்சையாக இருக்கிற தேங்காய் துருவி அதிலிருந்து கட்டியாக இருக்கிற 1ஆம் பால் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. கட்டி கம்மியாக இருக்கிற 2ஆம் பால் 5 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கு. தேங்காய் பால் எப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு, அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அவலுக்குள்ளே 2ஆம் பால் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி வருது அப்படின்னு தோணிடுச்சுன்னா மிக்சி ஜாருக்குள்ளே ஊற்றி ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி கட்டி இல்லாமல் தான் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதோட திக்னஸ் பாருங்கள். இதுக்கு மேலே திக்காயிடுச்சுன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஊற்றுறது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரியாக இருக்குது அப்படின்னா கொதிக்க விட்டு இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கரையை வச்சு எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் ஊற்றிடலாம். ஸ்டவ் நான் இதுவரைக்கும் ஆன் பண்ணலை. வெல்லம் அதே மாதிரி இந்த அவல் தேங்காய் பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கு. நீங்கள் செய்யும்போது அவல் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா வெல்லம் ஊற்றாமல் அது மட்டும் கொதிக்க விட்டு கொஞ்சம் கட்டியாக வந்ததுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு கரைய வச்ச வெல்லம் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் இதே மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி திக்காக வர ஆரம்பிச்சிடும். அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். நமக்கு இது கொஞ்ச நேரம் ஆகும் ஹல்வையாக கிடைக்கிறதுக்கு. இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற 1ஆம் பால் கூடி ஊற்றிடலாம். 1ஆம் பால் தான் நிறைய கோகனட் ஆயில், விர்ஜின் கோகனட் ஆயில் இருக்கும். அதனால் இது ஊற்றி இதிலிருந்து பிரிஞ்சு வர்ற எண்ணெயில் தான் மிச்சம் இந்த அவல் நல்லா வெந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு ஹல்வையாக கிடைக்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தேங்காய் பால் ஃபுல்லாக இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. மறுபடியும் நம்ம கைவிடாமல் இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும், சீக்கிரம் ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டில் அடுப்பெல்லாம் இருந்தால் உங்களுக்கு இது செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டவ்வில் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் நேரம் ஆகிறதுனால கேஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் அடுப்பு இருந்தால் அடுப்பிலே செஞ்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு மீடியம் திக்னஸ் வரும்போது நான் இதில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே ஏலக்காய் பவுடர் தான் சேர்த்துருக்கு. கூடவே கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. உங்களுக்கு இதில் ரைசின்ஸு, கேஷ்யூ நட்டு, செர்ரி அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி என்ன பிடிக்குமோ அது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது இப்போ திக்காய் வர ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயில் தான் இந்த மாவு நல்லா வெந்து ஃப்ரை ஆகி கிடைக்கணும். அப்போ தான் ஹல்வைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ஹல்வா செய்யும்போது என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செய்யும்போது எனக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரல. கொஞ்சம் கம்மியா தான் வந்துருச்சு. நம்ம எடுக்கிற தேங்காயோட குவாலிட்டி, அதே மாரி தேங்காய் பாலோட கட்டி இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாரி இதிலிருந்து பிரிஞ்சு வர்ற எண்ணெயோட அளவும் வித்தியாசமா இருக்கும். முன்னாடி செய்யும்போது எனக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரல. அளவா தான் கரெக்ட்டா தான் இருந்துச்சு. இந்த டைம் பாருங்க, இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. இப்போ இது வந்து திருப்பி போடும்போது எனக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் வெளியே கையிலெல்லாம் கொட்டிட்டு இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து மாற்றி வைக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் இதுலேருந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஆயில் தான். தேங்காய் பால் கொதிக்க வச்சு வற்றி இதே மாதிரி நம்ம கோகனட் ஆயில் வீட்டில் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப டைம் ஆகும் செய்யறதுக்கு. அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். இதிலேருந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் நான் இப்போ மாற்றி வைக்கிறேன். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாற்றி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் நமக்கு இதை கரெக்டாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். இந்த மாற்றி வைக்கிற எண்ணெய்க்கு இனிப்பு ஒன்றும் கிடையாது. ஹல்வையோட லைட்டாக இருக்கிற ஒரு மணம் இருக்கும். ஆனால் விர்ஜின் கோகனட் ஆயிலோட மணம் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த எண்ணெய் வந்துட்டு தோசை செய்யறதுக்கு, அப்பம் செய்யறதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை சும்மா கையில் தடவி விடுறதுக்கு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அது ஒட்டுற மாதிரி இல்லை இனிப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஹல்வையோட லைட்டாக இருக்கிற ஒரு மணம் இருக்கும். அதனால கறிக்குள்ளே எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. மிச்சம் தோசை செய்யறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். நான் இப்போ தீ கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் இதே மாதிரி மடித்து நல்லா கட்டியாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கு. தீ அதிகமாக வச்சதுனால தான் எண்ணெய் வந்து ஃபுல்லாக நிறையா இதே மாதிரி பொங்கி வந்திருக்கு. இந்த எண்ணெயில் தான் மிச்சம் இந்த மாவு, இந்த ஹல்வா நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இப்போ நம்ம இதில் அவல் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவை யூஸ் பண்ணிட்டும் இதே மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ் இங்கே நம்ம கண்ணூரில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஹல்வா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு வந்து இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலோட தேங்காயோட டேஸ்ட்டு தான் இருக்கும். அதோட பேர் வந்து கிண்ணத்தப்பம். பார்க்குறதுக்கு இதே மாதிரி ஆல்மோஸ்ட் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்ல திக்காக வந்திருக்கு. இந்த டைமில் நான் தீ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி இது சூடோடே நம்ம வந்து ஒரு மோல்டில் மாற்றிடலாம். இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக வரணும். அப்போ தான் ஆறும்போது நமக்கு கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி எடுக்க முடியும். சூடோடே ஒரு கேக் டின்னுக்குள்ளே மாற்றி நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. நல்லா அமர்த்தி விடணும். மறுபடியும் நான் கேக் டின்னுக்குள்ளே எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ணலை. ஆல்ரெடி இந்த ஹல்வையில் நிறைய எண்ணெய் இருக்குது. பாருங்கள், நல்லா அமர்த்தி விட்டதுக்கப்புறம் ஆற விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் கூடி மிச்சம் இருந்துச்சு. அதுவும் நம்ம ஊற்றி இதே மாதிரி எடுத்து மாற்றி வச்சுருக்கு. ஹல்வா நல்லா ஆறி இருக்குது. நல்லா ஆறினதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஓரம் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேன். அது ஒரு ஷேப்பாக தெரியறதுக்காக ஓரம் கட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற, வித்தியாசமாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற ஒரு ஹல்வாயோட ரெசிபி தான் இது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.